அதே நேரத்தில் இங்கே மலையகத்தை பிரதித்துவப்படுத்தி ஒரு உறுப்பினர் இருந்தாங்களே, நான் போவேன்னு சொன்ன கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் இருக்காரு. நான் முழுசாக முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்களை கட்டாயம் தெரிவிக்கலாம். முதலாவதாக இன்னைக்கு நான் இந்த சபைக்கு வருகை தரும்போது உண்மைக்கும் ஜனாதிபதி அவர்களை விமர்சித்து தான் ஒரு உரை நிகழ்த்தணும்னு என்னோட நோக்கம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் அவரோட வரவு செலவு திட்டத்தின் கீழே பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்காரு. சில விஷயங்கள் வரவேற்கத்தக்கது, அதே நேரத்தில் சில விஷயங்கள் எப்படி சாத்தியப்படும்னு அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. ஆனாலும் அரசாங்கத்தையோ இல்லாட்டி கௌரவ ஜனாதிபதி அவர்களையோ விமர்சித்து தான் இங்கே நான் என் உரையை நிகழ்த்தணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. அப்படி நினச்சி தான் நான் இந்த சபையில் வந்து உட்காந்து அடுத்த நிமிஷம் இரவு 8 மணி செய்திகளில் 2 நிமிஷம் வரதுக்காண்டி ஜீவன் தொண்டமான் ராஜினாமா பண்ணணும். நான் இந்த சபையில் தெளிவாகவே சொல்லிக்கிறேன், யாருக்குமே எந்த விதமான அருகதையோ உரிமையோ கிடையாது இன்னொரு உறுப்பினரை ராஜினாமா செய்ய சொல்கிறதுக்கு. அதை நான் இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன். இன்னொரு விஷயம், அப்படி நான் என்ன பெரிய தவறாக சொல்லிட்டேன். நான் இதே சபையில் தான் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக மலையக மக்களுக்கு 2 முறை வரலாறு காணாத சம்பள அதிகரிப்பை வழங்கின ஒரு அமைச்சராக என்னோட கருத்தை தெரிவித்த ஜனாதிபதியால் அடிப்படை சம்பளத்தை கூட்ட முடிஞ்ச வாழ்த்துக்கள். ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவை நாங்கள் கூட்டுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் நாங்கள் உட்காரும் போது நாங்கள் அடிப்படை சம்பளத்தை சொல்லலை, நாங்கள் இன்சென்டிவ் தான் சொன்னோம்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் தெளிவாக அந்த கருத்தை முன் வச்சேன். இப்போ அதுக்கு மறுக்கருத்தாக அரசாங்கமும் ஜனாதிபதியும் பெருந்தோட்ட நிறுவனத்தோடு என்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, அதே மாதிரி அது எந்த பொறிமுறையில் வழங்கப்படுதுன்னு சொன்னால் ஒரு தொழிற்சங்க ரீதியாக பதில் எங்களுக்கு கிடைக்கும். அது நாகரிகம். அதை விட்டு ஜீவன் தொண்டமான ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொன்னால் நான் கருத்து தெரிவித்ததுக்கு ராஜினாமா பண்ணுமா? ஏன்னா நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், இவங்க போன வருஷம் பட்ஜெட்டில் 1700 ரூபா தரேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்கல, அதுக்கு யாருமே ராஜினாமா செய்யலை. போன வருஷம் பட்ஜெட்டில் 4500 வீடு, எப்படி 10 வீடு 15 வீடு இல்லை, 4500 வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது, நீ இன்னைக்கு பார்த்தா ஒரு செங்கல் கூட வைக்கல. அதே மாதிரி பதுள மாவட்டத்தில் வீடு வழங்குறோன்னு ஒரு நிகழ்வு நடத்தி 2000 பேருக்கு வெத்து பேப்பரை கொடுத்து 237 பேருக்கு நான் தயாரித்த காணி உறுதி பத்திரத்தை வழங்கி பெரிய ஒரு அலப்பறை உருவாக்குறாங்க. அதுக்கும் யாரும் ராஜினாமா செய்யலை. இது எல்லாத்துக்கும் ராஜினாமா செய்யாத நீங்கள் எந்த ஒரு அருகதையில் நான் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த நாகரிகமற்ற விவாதத்தில் ஈடுபடணும்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனால் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் முன்வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க தொழிலாளர்களுக்கு நீங்கள் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கி இருக்கீங்கன்னு ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. வரவேற்கத்தக்க விஷயம். அது மூலியமாக நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 200 ரூபா அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் அந்த பொறிமுறையில் மக்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அடிப்படை சம்பளம் 200ஆக அதிகரிக்கிறதா இருந்தால் கட்டாயம் நாங்கள் அதை வரவேற்போம். ஏன்னா எங்களுக்கு புரியுது, ஒரு அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு எதிர்பார்க்கறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் என்றைக்குமே சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தடவை சம்பள அதிகரிப்பில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மூலியமாக 200 ரூபா அதிகரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். பெருந்தோட்ட நிறுவனத்தின் பெருந்தோட்ட சங்கத்தின் மூலியமாக ஒரு அறிவிப்பு விட்டால் கட்டாயம் எங்களுக்கு உறுதிப்பூர்வமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், ஒரு படி நீங்கள் மேலே போய் செய்யுங்க. நீங்கள் அதை நீங்கள் வர்த்தமானியாக அறிவிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், பெருந்தோட்ட நிறுவனங்கள் 200 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்க போகிறாங்க. நான் அப்படி இருக்கிற பட்சத்தில் வர்த்தமானியின் ஊடாக 1350 ரூபா என்று எழுதப்பட்ட வர்த்தமானியை அந்த 3 கலட்டிட்டு 5 போட்டு 1550 மாறிட போகுது. ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒத்துக்கிட்டாங்க தானே. Excuse me, Honorable Minister, with all due respect, let me just... No, Honorable Minister, 1 minute, please. You're older than me, I'm trying to give you that... No, just 1 minute. 1 minute, Honorable Minister. Once my speech is completed, I will listen to you completely. I gave you the same respect. I hope you can return the same respect. So, anyway, moving on from that. என்னை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே பல்வேறு கணக்கு வழக்க காமிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற வேலை நாட்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி இந்த சம்பளத்தை வழங்குறாங்க, ஆனால் நாளைக்கு அதில் ஏதாச்சும் ஒரு நிபந்தனை இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய தவறாக தான் மாறும். இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க நாங்கள் தயார். இதை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி மேலே எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது, நிறைய நம்பிக்கையும் இருக்குது. கட்டாயம் அவர் சரியான முடிவுகள் எடுப்பார்னு. ஆனால் அதே நேரத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்களோடையும் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அவங்க ஒரு விஷயம் முன்கதவு வழியாக சொல்லிட்டு பின்கதவு மூலியமாக வேறு விஷயத்தை இழுத்து எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அவதானமாக இருக்கணும்னு தான் நான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் சஸ்டைனபிலிட்டி.
சஸ்டைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு என்றைக்குமே போன வரவு செலவு திட்டத்திலையும் இதான் சொன்னேன், வரவு ஏற்றனா செலவு பத்தம், அப்படி தான் நம்ம வந்து நாட்டை நடத்திட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால அந்த ரிஸ்கை எடுக்க முடியாது. நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் ஒரு விஷயத்தில். எஸ்ஓவிஸ், அதாவது ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ், அரசாங்கம் நடத்துகிற நிறுவனங்கள், அவங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து தான் ஆகணும். குறிப்பாக நீங்கள் மலையகத்தில் கூட பார்த்துக்கோங்க, JDBSPC இருக்குது. JDBSPCயை பொறுத்த வரைக்கும் யார் யார் சேர்மனாக வராங்களோ ஒவ்வொரு தடவை அவங்க சேர்மனாக வராங்க, EPF ETF கட்டாதனால அவங்கள வந்து கைது செய்கிறாங்க, அடுத்த நாள் அவங்க பெயில் எடுக்கிறாங்க, திருப்பி ஒவ்வொரு அரசாங்கம் மாற மாற இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் இங்கே உங்கள் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல விரும்புகிறேன். 2020 6 மாதத்துக்குள்ளார 1000 ரூபா சம்பளத்தை நான் பெற்றுக் கொடுத்தேன். 2024 1350 ரூபா அடிப்படை சம்பளத்தை நான் பெற்றுக் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த தொழிலமைச்சு வெளியே வரும்போது ஊடகத்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது ஒரே விஷயம்தான், சம்பள அதிகரிப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடையாது. இதை நீங்கள் ஒரு வெற்றியாக பார்க்காதீங்க. நான் உங்களை விமர்சிக்கிறதுக்காண்டி சொல்லலை. இன்னைக்கு வந்து 1700 ரூபான்னு பேசுகிறோம், ஆனால் இதே இது 2 வருஷம் கழிச்சு 2000 பேசும், 4 வருஷம் கழிச்சு 2200 ரூபான்னு பேசும். எவ்வளோ காலத்துக்கு தான் நம்ம இப்படி ஏலம் போட்டுகிட்டே இருப்போம்? இதே சபையில் நான் பல்வேறு தடவை சொல்லியிருக்கேன், நம்மளால் முடிஞ்சா ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்மளால் முடிஞ்சா அந்த பொறிமுறையை மாற்றி உருவாக்கும். நம்ம இந்த நாள் கூலி முறைமை நம்மளுக்கு தேவைப்படாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம், ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ்ட் இன்கம் உருவாக்குனா கட்டாயம் மலையகத்தில் வறுமை ஒழியும். இன்னைக்கு இந்த நாள் கூலி சம்பள முறைமை தான் ஒரு பிரச்சனையானது. இதுலேயும் சில புத்திஜீவிகள் சொல்லுவாங்க, நீங்கள் தானே இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, அந்தந்த சூழலுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதை காங்கிரஸ் செஞ்சிருக்கு. அது யாரும் நிராகரிக்க முடியாத ஒரு விஷயம். அது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் JDBSPC நம்ம கிட்ட இருக்கு, ஆனால் அதில் இருக்க தொழிலாளர்களோட பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அது குறைய நம்ம கடைசியில் JDBSPCயை இழுத்து மூட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சிந்தனையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து JDBSPCயை நம்ம பாரோ எடுத்து அது மூலியமா நம்ம ஒரு பைலட் அவுட்க்ரோர் இல்லாட்டி பைலட் ரெவென்யூ ஷேர் மோடில் கொண்டு வந்து அங்கே இருக்கிற காணிகளை அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் மற்றும் அவங்களோட குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்தா இன்ஃபார்மல் செக்டரையும் நம்மளால உள்வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த தோட்ட பகுதியில் இருக்க பலத்தையும் கூட்ட முடியும். அதே மாதிரி இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுல என் வாக்காளர்கள் மத்தியில் நான் விமர்சனத்தை சம்பாதிப்பேன். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் ஒரு சரியான பாதையில் அவங்களை கொண்டு போகணுன்னு தான் எனக்கு வாக்களிச்சிருக்காங்களே தவிர அவங்களுக்கு என்னென்ன தேவையோ தேன் மாதிரி பொய்களை சொல்லி கவரை செய்ய வச்சு அவங்க மூலியமாக வாக்குகளை எடுத்து இங்கே உட்காரத்துக்கு நான் வரல. நீங்கள் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்கீங்க. அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் மூலியமாக 200 ரூபா ஒரு நாளைக்கு தொழிலாளர்களுக்கு வழங்குறதுக்கு. அது உங்களுக்கும் பெருந்தோட்ட நிறுவனத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொறிமுறை. அது இறுதி கட்டத்துக்கு வரும்போது கட்டாயம் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் இது வரைக்கும் மலையகத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன, நம்மளுக்கு வளங்கள் பத்த மாட்டேங்குது. போதுமான அளவு 864 பாடசாலைகள் இருக்கு. எத்தனை பாடசாலைகள் சரியான அபிவிருத்தியோட சரியான உட்கட்டமைப்பு வசதிகளோடு இருக்கு? அதே மாதிரி நுரையீரல் மாவட்டத்தில் மட்டும் 6 பிரதான வைத்தியசாலைகள் இருக்கு. ஆனால் எத்தனை வைத்தியசாலைகளில் மக்களால் போய் உட்கார்ந்துருக்க முடியும், காத்திருக்க முடியும்? வளங்கள் எங்கே இருக்கு? அதே மாதிரி பல்வேறு வீதிகள், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நுரையீரல் மாவட்டத்தில் மட்டும் 200 சொச்சம் கிலோமீட்டர் வீதிகள் இருக்குது. அதாவது தோட்டப்புற வீதிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய வீதிகளாக இருக்கட்டும். 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு நீங்கள் சம்பளத்துக்கு வழங்கியிருக்கீங்க, தப்பு இல்லை. ஆனால் அதே நேரம் இந்த வருஷம் நீங்கள் 5000 மில்லியன் வழங்கியிருக்கீங்க, சரி. அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் ஒன்று இது ஒரு சட்டமாக கொண்டாந்து அரசாங்கம் மூலியமாக தொழிலாளர்களுக்கு நீங்கள் வருஷம் 200 ரூபா கொடுங்க, யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் மட்டும் கொடுத்துட்டு ஒருவேளை நீங்கள் மாநசபை தேர்தல் வரதுக்காண்டி இது 200 ரூபா கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வரலாறுலே தான் முதல் தடவை அரசாங்கம் சம்பளத்தை வழங்கியிருக்கேன்னு. அது ஒரு தவறான கருத்து, அதை நான் இங்கே திருத்தியே ஆகணும். நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையில் உள்ள நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கௌரவ மனோ கணேசன் அவர்கள் கேபினெட்டில் இருக்கும்போதும், முன்னாள் அமைச்சர் கௌரவ திகாம்பரம் அவர்கள் கேபினெட்டில் இருக்கும்போதும் அவங்க இதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு 100 ரூபா வழங்கியிருந்தாங்க. அதே பொறிமுறையில் தான் இங்கே 200 ரூபா வழங்கப்படுது. அது தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இதை நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ண போறீங்க? ஏன்னா இது ஒரு தனியார் துறை, இது ஒரு தனியார் துறை. அதே நேரத்தில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்தால் கட்டாயம் மலையக பார்க்காத ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இருக்கிற பாடசாலைகள்ல இருந்து அனைத்து அத்தியாவசியமான வரப்பிரசாதங்களுக்கு நம்ம தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியும், அபிவிருத்தி கொண்டு வர முடியும், வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எங்கள் கிட்ட நிதி ஒதுக்கீடு கிடையாது. ஆனால் இன்னைக்கு 159 பேர் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஜனாதிபதி அவர்கள் இருக்கார்,
நான் ஒரு விஷயம் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்த நாட்டில் உள்ள ஒரு இளைஞர் நான் சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல், ஜனாதிபதி அவர்கள் நாட்டை பாரம் எடுக்கும் போது அது ஒரு அரசியல் புரட்சி. அவர் என்ன பண்ணியிருக்கணும், முதல் 100 நாட்களில் தேவையான மாற்றங்கள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அன்னைக்கு யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, யாராலையும் பதில் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு 1 வருஷம் கடந்து போயிருக்கு. நாடை விடுங்க, மலையகத்தில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் விட நுவரேலியா மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகள் இன்னைக்கு மாயமாக பதுளை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள்கிட்ட பதில் கேட்கணும்னு இருந்தால், ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்கள் வரல, கட்டாயம் அதுக்கு அவர் பதில் தெரிவிப்பார்னு சொல்கிறேன். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இங்கே 1750 ரூபாய் எங்கள் தானே தலைவர் ஜனாதிபதி அவர்கள் வழங்கிட்டார்னு அறக்கூவல் விட்டுற சில உறுப்பினர்களும், அதுக்கு உடந்தையாக டேபிளை தட்டிட்டு இருக்க சில விஷயம் தெரியாத உறுப்பினர்கள் கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தயவு செய்து இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வழங்கி இருக்கிறது ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்த 1700 ரூபா கிடையாது. ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதி 2138 ரூபா. ஆனால் அதை நான் இப்போ கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு புரியுது, நீங்களே கஷ்டப்பட்டு தான் சம்பளத்தை அதிகரிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த சபைக்கும் தெரியட்டும், மக்களுக்கும் தெரியட்டும், இன்னைக்கு அரசாங்கம் ஜீவன் தொண்டமான் சொன்ன 1700 ரூபா சம்பளத்தை தான் வாங்கியிருக்கு. அதே நேரத்தில் ஜீவன் தொண்டமான் 1700 ரூபா சம்பளம் வழங்கணும்னு சொல்லும் போது நிராகரிச்ச ஆளும் தரப்பினர் சம்பள நிர்ணய சபையில வாக்களிக்காம 1700 ரூபாய்களை ஏத்துக்க முடியாது, இது தவறான ஒரு நம்பர்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்ச சில உறுப்பினர்கள் இன்னைக்கு சொல்றாங்க 1700 ரூபாய் தான் எங்களுக்கு ரொம்ப பொருத்தமான சம்பளம்னு. ஆகவே எங்களோட கோரிக்கையை ஏற்று மக்களுக்கு நீங்க ஜனவரி மாசத்திலிருந்து 1700 ரூபா 1750 ரூபா மன்னிக்கணும் 1750 ரூபா சம்பளம் வழங்கினா என்னோட மனமார்ந்த நன்றியை அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.